ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 379வது நாமா ஓம் ஸ்ரீ ஒட்யான பீட்ட நிலையாயை நமஹ ஓம் என்பதாம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரம் 2வது ஸ்லோகம் மேற்கூறிய நாமாவை தெளிவாக்கும். வாசம் பத்மாலயாம் பத்மாம் சுச்சிம் ஸ்வாஹா ஸ்வதாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் நித்யபுஷ்டாம் விபாவரீம். வாசம் என்றால் சப்தம். சப்த பிரம்மமாக விளங்குபவள் நம் அன்னை. உலகம் சப்தத்தின் விளைவுதான். பத்மாலயா எனில் தாமரைப்பூ மட்டுமில்லை, காலம் என்பதான ஒரு பொருள் உண்டு. காலத்துக்கு கட்டுப்படாதவள் நம் அம்பாள். உலகை கால அளவுடன் உருவாக்குபவள், நிர்வாகம் செய்பவளும் அவளே. சப்தமாகவும் காலமாகவும் இருப்பதால் பத்மா என்று அழைக்கலாம் அவளை. சுச்சிகி தூய்மையான, தோஷம் நெருங்க முடியாதவள். ஆம், யஜ்ஞங்களில் அக்னியாகவும் அவரது துணைவிகளாகவும் ஸ்வாகா ஸ்வதாவாகவும் இருந்து பூர்த்தி செய்து வைப்பவள் அவள். சிருஷ்டிக்கு பின் அனைவருக்கும் அளவற்ற தன்யா பாக்கியங்களை அளித்து பல காலம் உடன் இருந்து வாழ வைப்பவள் அவள்தான். நித்ய புஷ்டாம் விபாவரிம், அனுகிரகம் செய்பவள் அவளேதான். லக்ஷ்மியாக நம் அம்பாள் செய்யும் செயலை போற்றி பரவுவதுதான் 379வது நாமா ஓம் ஸ்ரீ ஒட்யான பீட்ட நிலையாயை நமஹ ஓம் என்பது. இந்த நாமாவுக்கும் அந்த லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திற்கும் என்ன தொடர்பு என்று நினைக்கும் பொழுதே வந்துவிட்டாள் அன்னை. ஒட்யானம் என்றால் உயர்ந்த என பொருள்படும். பீடம் என்பது நிலையானது. ஒட்யான பீட, உயர்ந்த ஒரு நிலையான பீடத்தில் இருப்பேன் நான் என்றாள். காமகோட்டி பீட்டம் என்கிறோமே, அது போலவா என்றேன். ஆம் என்றாள். நிலையா எனில் அந்த உயர்ந்த இடம் விசுத்தி சக்கரமான தொண்டை அல்லது கழுத்துதான். அதில் இருந்து, அந்த இடத்திலிருந்து நன்மையான தூய்மையான வார்த்தைகள் பிறக்க வழி செய்வேன். அந்த இடத்தில்தான் என்னுடைய வாசஸ்தலம் என்றாள் அன்னை. எனக்கு மிகவும் பிடித்த நிலையம் அல்லது வீடு அதுதான் என்றாள். நன்மை, தூய்மை இவை உள்ளவர் உறையும் இல்லங்களில் ஸ்வாஹா ஸ்வதா என்று அக்னி வழிபாடும், தேவ வழிபாடும், ஸ்வதா என்று சொல்லி முன்னோர் வழிபாடும் முறையாக நடக்கும். அதுவே சுதா, காதுக்கும் அமிர்தமாக இருக்கும். பெரும் பேறு என்பது அதுதான் என்றாள். எங்கும் நிறைந்த அவள். ஆனால் கழுத்தில் விசுத்தி சக்கரம்தான் அவளது நிலையமாக, விரும்பி வாழும் இடமாக இருக்கிறது என்கிறார்கள் வசினி வாக்தேவதைகள். அதனால்தான் என்னவோ ஓம் ஸ்ரீ ஒட்யான பீட நிலையாயை நமஹ ஓம் என பாடி சதா சர்வ காலமும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.